இப்போ பார்க்க போகிறது தேர்டு சப்டிவிஷன். இங்கேயும் எக்ஸுக்கு நம்மளாக பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி -4லேருந்து +4 வரைக்கும் பாயிண்ட் எடுத்தாச்சு. அடுத்து கொஷினில் இருக்கிறது x², x, 7, அப்புறம் லாஸ்ட்டாக y. இந்த 7 எங்கேயுமே மாறாது, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் தான். அப்போ எல்லா இடத்துலையும் 7 தான் வரும். அடுத்து x²ங்கிறது இது ஸ்கொயர் பண்ணி எழுதுறது. -4 ஸ்கொயர் பண்ணால் 16, -3 ஸ்கொயர் பண்ணால் 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அடுத்து இங்கே எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை எதை வச்சும் மல்டிப்ளை பண்ண வேணாம். இங்கே எக்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணால் மட்டும் போதும். அப்போ அதே -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. இங்கே ஒரு வேளை 2xன்னு இருந்துச்சுன்னா எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். இங்கே வெறுமனே எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே பார்த்து மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ உங்கள் கொஷினில் இருக்கிறது x², x + 7. இப்போ இது மூணுத்தையும் கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் தான் உங்களோட y. இப்போ இது மூணுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே பார்க்குறப்ப 16, 7 இது ரெண்டும் ஒரே சைனில் இருக்குது. 16ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23 வரும். 23ல் 4 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 19 வரும். அடுத்து இங்கே 9ம் 7ம் ஒரே சைனில் இருக்குது. அப்போ 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 16, 16ல் 3 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா 13 வரும். 4ம் 7ம் ஒரே சைனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11, 11ல் 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 வரும். இங்கே 7ம் 1ம் ஒரே சைனில் இருக்குது. 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8, 8ல் 1 போயிட்டுனா 7 வரும். இங்கே 0, 0, 7 இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலுமே 7 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒரே சைனில் இருக்குது. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணால் போதும். 1 + 1 2, 2ஓட 7 சேர்த்திங்க அப்படின்னா 9 வரும். 4 + 2 6, 6ஓட 7 சேர்த்திங்க அப்படின்னா 13 வரும். 9 + 3 12, 12ஓட 7 சேர்த்தோம் அப்படின்னா 19, 16 + 4 20, 20ஓட 7 சேர்த்தோம் அப்படின்னா 27 வரும். இப்போ ஒய்க்கு வந்திருக்க எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே உங்களால் கிராஃபில் பிளாட் பண்ண முடியும். அப்போ இங்கே பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டில் எதையும் விட்டுட்டு எழுத வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு -4, 19, அடுத்து -3, 13, அடுத்து -2, 9, அடுத்து -1, 7, அடுத்து 0, 7, அடுத்து 1, 9, அடுத்து 2, 13, அடுத்து 3, 19, அப்புறம் லாஸ்ட்டாக 4, 27. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு கிராஃபில் பிளாட் பண்ண வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு வந்திருக்க பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் எதுவுமே நெகட்டிவாக வரல, எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ப்ளஸ் நம்பராக தான் இருக்குது, மைனஸில் எதுவுமே இல்லை. அப்போ ஒய்' எந்த நம்பரும் வராது. முன்னாடி போட்ட சம் மாதிரி ஒய்' குறைச்சிட்டு ஒய் அதிகமாக வச்சுட்டு 2 யூனிட்ஸாக எடுத்தோம்னா 27 வரைக்கும் வரும். அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் எழுதுகிறப்போ ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிட்டு ஒய் ஆக்சிஸில் எழுதுகிறப்ப 2 யூனிட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 வரைக்கும் வரும். இப்போ போய் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஒரு யூனிட்டாகவும், ஒய் ஆக்சிஸில் 2, 4, 6, 8ன்னு 2 யூனிட்ஸாகவும் எடுத்தாச்சு. இது எக்ஸு, x', இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், மேலே ஒய் கீழே ஒய்', இங்கே நெகட்டிவ் வரும், இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும். ஒய் ஃபுல்லாகவே 2 யூனிட்ஸாக தான் எடுத்திருக்கும். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 19. -4 எங்கே இருக்குது? 19 அப்படிங்கிறது 18க்கும் 20க்கும் நடுவில் வருது, அதாவது இந்த இடம். அப்போ -4 இங்கே, 19 வந்து இந்த இடம். இப்போது இதுக்கிட்ட வரும். இதுதான் -4, 19 அப்படிங்கிறது. அடுத்து -3, 13. -3 இங்கே, அடுத்து -3, 13. -3 இதுக்கிட்ட இருக்குது. 13 வந்து 12க்கும் 14க்கும் நடுவில், அதாவது இந்த இடம். அப்போது -3 இங்கே, 13 இதுக்கிட்ட. இங்கேருந்து
இதுக்கிட்ட வரும். இதுதான் -3,13. அடுத்த பாயிண்ட்டு -2,9. -2 இங்கே இருக்குது. 9ங்கிறது 8க்கும் 10க்கும் இடையில. -2 இது, 9 இங்கே. இப்போ பாயிண்ட்டு இதுக்கிட்ட வரும். இதுதான் -2,9. அடுத்த பாயிண்ட்டு -1,7. -1 இங்கே இருக்குது. 7ங்கிறது 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். அப்போது இதுக்கிட்ட வரும். இதுதான் -1,7. அடுத்த பாயிண்ட்டு 0,7. 0,7ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸில் 7ன்னு அர்த்தம். அப்போது ஒய்யில் இருக்க 7 தான் ப்ளாட் பண்ணுவீங்க. 6க்கும் 8க்கும் நடுவில் இருக்கிறது 7, ஒய் ஆக்சிஸில் 7 இங்கே தான் இருக்கும். அப்போ இதுதான் 0,7. அடுத்த பாயிண்ட்டு 1,9. 1 இங்கே இருக்குது. 9 அப்படிங்கிறது 8க்கும் 10க்கும் இடையில. 1 இங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா 9 இதுக்கிட்ட இருக்கும். இதுதான் 1,9. அடுத்த பாயிண்ட்டு 2,13. 2 இங்கே. 13 12க்கும் 14க்கும் நடுவில். இப்போ 2 இங்கே வரப்போ 13 இதுக்கிட்ட வரும். இது 2,13. அடுத்த பாயிண்ட்டு 3,19. 3 இங்கே. 19ங்கிறது 18க்கும் 20க்கும் நடுவில். இப்போ இதுக்கிட்ட வரும். இதுதான் 3,19. அடுத்த பாயிண்ட்டு 4,27. 4 இங்கே இருக்குது. 27ங்கிறது 26க்கும் 28க்கும் இடையில வருது. அதாவது இதுக்கிட்ட வரும். இதுதான் 4,27. இப்போ ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணோன்னா கர்வ் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கர்வ் வந்துடும். இங்கே இதுக்கிட்ட வரப்போ மட்டும் கையால் இழுத்து விடுங்க. இப்போ இது மேலே கொஷினில் கொடுத்த ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதணும். உங்கள் கொஷினில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா x² + x + 7ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை இந்த கர்வுக்கு மேலே எழுதணும். x² + x + 7 = 0. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக எடுத்துருந்தோம். அப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு வரும். ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸாக 2, 4, 6, 8 அந்த மாதிரி எடுத்துருந்தோம். அப்போது ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸ்னு வரும். ஸ்கேல் எழுதியாச்சு. அவ்வளோதான், கிராஃப் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், கர்வு 2 பாயிண்ட்டு டச் பண்ணிச்சு அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸு, ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு, டச்சே பண்ணல அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதுவோம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, கர்வ் இங்கே இருக்குது. இந்த கர்வும் எக்ஸ் ஆக்சிஸும் எங்கேயுமே டச் ஆகலை. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவாக கர்வ் வந்திருக்கு, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகலைங்கிறப்போ நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இதை மட்டும் பின்னாடி எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளோதான், இந்த சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு.